உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை என்ன, உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை என்ன, இதை குறித்து வேதத்திலிருந்து சிலவற்றை நம்ம வேகமா எடுத்து வாசித்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவின் நன்னாளிலே இயேசுவின் மகிமைகளை குறித்து தெரிந்து கொண்டு இறுதி ஜெபத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமையை கட்டவிழ்த்து என்னை ஆசீர்வதிங்கன்னு திறப்புல நிற்க போகிறோம். அல்லேலூயா. வாசிக்க கேட்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை என்ன செய்வதில்லை, ஆண்டு கொள்வதில்லை. எத்தனை பேர் பைபிள் அப்படியே வச்சுட்டு கை தட்டி ஆண்டவரை மகிமை 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 மகிமைப்படுத்தி மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை என்ன செய்வதில்லை. மரணம் என்கிற பொல்லாத பிசாசு ஒரே ஒரு நபரை மாத்திரம்தான் ஆண்டு கொள்ள முடியவில்லை. ஆதாமிலிருந்து பரிசுத்தவான்கள் எல்லோரையும் அந்த மரணம் வாரிக்கொண்டு போனது. ஆனா ஒரே ஒருவரை மாத்திரம்தான் மரணத்தினால மேற்கொள்ள முடியவில்லை. அவருடைய நாமம் இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா கல்லறைகளும் பூசனது போலயே இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். மூடப்பட்ட கல்லறைகள் மூடப்பட்டது தான். ஆனால் திறக்கப்பட்ட ஒரே ஒரு கல்லறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. அல்லேலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பது. இப்ப நம்ம கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். ஏன் கிறிஸ்து மரித்தார் சொல்லுங்க. யாருடைய பாவங்களுக்காக? இயேசுடைய பாவங்களுக்காக மரித்தாரா? நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக அவர் மரித்தார். சரிதானே? அப்ப அவருடைய மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் பாவிகளுக்காக மரித்தார். பாவத்தில் வாழ்ந்து மூழ்கி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த ஜனங்களை, அப்பாவி ஜனங்களை நீ விட்டுவிடு. இந்த பாவத்திற்காக சம்பளத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அவன் பட வேண்டிய வேதனைகளை நான் சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த அப்பாவி ஜனங்களை, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிற அந்த ஜனங்களை நீ விட்டுவிடு. பாதாளத்தில் பிடியில் இருக்கிற ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் மரணத்திலே பாதாளத்தையும் மரணத்தையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் ஜெயமெடுத்தவராக உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட வரும்போது நாம் என்ன செய்றோம்? நல்ல பிள்ளையா மாறுறோம். நல்ல பிள்ளையா மாறினா என்ன செஞ்சிருவோம்? முதல்ல பாவத்தை விட்டு பாவரிக்க செய்திருவோம். அப்ப இந்த பாவத்தை விட்டு, கவனிக்கணும், பாவத்தை வச்சுக்கிட்டு இல்ல, பாவத்தை விட்டு பாவரிக்கை செய்து புதிய வாழ்க்கை வாழ நான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லி ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்தா, இயேசுவை போல அந்த மனிதனும் என்ன செய்றான்? பாவத்திற்காக கிறிஸ்துவுக்குள் அவன் அடக்கம் செய்யப்படுகிறான். வேதம் சொல்லுது, ஞானஸ்தானத்தின் சாராம்சம் பாவத்தில் மரித்து எழும்பும் போது இயேசுவை போல நீதிக்கு பிழைத்து. ஞானஸ்தானத்துடைய அடையாளம் என்ன? பாவத்திற்கு நான் மரிக்கிறேன். தண்ணீரில், கர்த்தர் சொன்ன தண்ணீரிலே தண்ணீர் சாட்சியாக
ஜலத்துல ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணும் தெரியுமா? ஆண்டவர் வைத்திருக்கிறார் 3 சாட்சிகள். ஒன்று ஆவி, இன்னொன்று அவருடைய இரத்தம், மூன்றாவது ஜலம். 3 சாட்சிகள் உலகத்தில் இருக்குது. ஒன்னு இயேசுவுடைய இரத்தம், இரண்டாவது தேவனுடைய ஆவி, மூன்றாவது தண்ணீர். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் தண்ணீரிலே சாட்சியாக ஞானஸ்நானம் கொடுத்தார். நாமும் புதிய ஏற்பாட்டின்படி தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுப்பது வழக்கம். ஆனா பாவத்துக்கு நாம் என்ன செய்திருக்கணும்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது எப்படி எழும்பணும்? நீதிக்கு பிழைத்து இனி இயேசுவோடு நான் வாழுவேன், இயேசுடைய வழிகளை நான் கைக்கொள்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அவைகளெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்தாதான் வெளியே வரும். உங்களுக்கு தேவையான நல்ல ஆகாரங்களை படிக்க படிக்க தான் அது வெளியே வரும். வேதத்தில் உள்ள ஆழங்களை கத்துக்கொள்ள, படித்து தெரிந்து கொள்ள நீங்க பிரயாசப்படணும். இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மரணம் இனி அவரை என்ன செய்வதில்லை அப்படின்னா, அது ஒரு ஆள் தத்துவத்தை போல அடையாளம் காட்டுது. அதுல யாரோ இந்த மரணத்திற்குள் ஒருவன் இருப்பது போலவும், மரணம் என்பதற்கு ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வேதத்தின்படி அடையாளம் காட்ட விரும்புகிறார். அப்ப அதற்கு நல்ல வசனம் ஒன்று இருக்குது. 1 கொரிந்தியர் 15:21. 1 கொரிந்தியர் 15:21. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் என்ன செய்றாங்க? எல்லோரும். சொல்லுவோம் அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8 நம்ம வாசிக்கும் போது இந்த மரணத்தை குறித்து ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:8. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு என்ன பெயருங்க? அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு என்ன பெயருங்க? மரணம். வந்துருச்சா? ஆள் தத்துவத்தோடு மரணத்திற்கு அடையாளம் வந்துருச்சா வேதத்தில்? இந்த மரணம் என்கிற வார்த்தைக்கு சாத்தான் என்ற அர்த்தம். மரணம் என்ற சொல்லுக்கு பிசாசு என்று அர்த்தம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பிசாசுக்குரியது, மரணமும் பிசாசுக்குரியது. அதனாலதான் நீதிக்கு பிழைக்கணும்னு இயேசு நீதியாய் வாழ்ந்து காண்பித்து இவைகளை கை கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். பாவத்தில் வாழுகிறவர்கள் மரணத்திற்கு பங்குதாரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மரணத்தை நேசிக்கிறார்கள், அவர்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் இயேசு என்ன செய்தாரு? ஜெயம் எடுத்தார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினால் ஜெயித்தெழுந்த இயேசு மரணத்திலிருந்து நீங்க மீட்கப்பட, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேதத்தை வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் உள்ளவைகளை நீங்க படித்து அறிந்து புரிந்து அதில் உள்ளபடி நீங்க வாழ உங்களை அர்ப்பணித்தா, உங்களுடைய மரண நாள் வரும்போது, இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகிற காலம் வரும்போது, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை என்ன செய்வதில்லை? ஆண்டு கொள்வதில்லை என்கிற வார்த்தையின்படி கிறிஸ்துவை தரித்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே
கிருபை பெற்றவர்கள், ஆண்டுடைய வார்த்தையின்படி சொற்படியின்படி வாழ்ந்தவர்கள் மரணத்திற்குள் பிரவேசிப்பார்கள். ஆனால் அவர்களையும் மரணம் மேற்கொள்வது இல்லை என்று வேதம் நமக்கு தெளிவுபட சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு வர்ற மரணம் என்ன? அது இயற்கை. இந்த சடலத்தை விட்டு ஜீவன் பிரிய வேண்டும் என்கிற கர்த்தருடைய திட்டம். பாவம் செய்த போது அந்த ஆத்துமா சாகும்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த சடலம், இந்த சரீரம் பிரிய வேணும். இந்த ஆத்துமா அந்த மனிதனை விட்டு பிரியணும், அந்த ஆவி இந்த மனிதனை விட்டு பிரியணும். ஆனா ஆண்டவருடைய மகிமைக்குள் பிரவேசித்து தேவனுக்குள் நீதிமானாய் வாழ்ந்து முடிக்கிற மனுஷனுக்கு மரணம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எப்படி அது சாத்தியம்? அதற்காக தான் இயேசு சிலுவையிலே நமக்காக தன்னுடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் வைத்து இது புதிய உடன்படிக்கை என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசு நம்மோடு பேசுகிறார். புது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை தருவே. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ நித்திய ஜீவனை தருவேன், அவனை மரணம் ஆண்டு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கம்யூனியன் சர்வீஸ், அதற்கு தான் பரிசுத்த ஒரு அலங்காரம், அதற்கு தான் தேவனுடைய நீதியை நாம் தேடும்படி தேவ ஆலயத்தில் தேவனுக்குள் நாம் பங்குதாரர்களாக இருக்கணும். பாவம் செய்துகிட்டே பரலோகம் போகலாமா? வேதம் சொல்லுது முடியாது. அக்கிரமம் செய்து கொண்டே பரலோகம் போகலாமா? வேதம் சொல்லுகிறது முடியாது. வேதத்தில் ஒரு வார்த்தை சுருக்குன்னு இருக்கு. என்ன தெரியுமா? நாய்கள் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஏன் தெரியுமா? அப்படி ஒரு கொச்சையா கொஞ்சம் நமக்கு அப்படியே உருத்துற மாதிரி ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. நாய்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு. என்ன சுபாவம்? தான் கக்கினதை மறுபடியும் என்ன செய்யும்? அதுதான் அர்த்தம். எதை ஒரு மனிதன் விட்டு வந்தானோ, எதை ஒரு மனிதன் செய்ய மறுபடியும் துணிந்தானோ அவன் நாய்க்கு ஒப்பாக இருக்கிறான்னு பைபிள் அடையாளம் காட்டுது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு விலகுகிறானோ, எந்த ஒரு மனுஷி தேவனை விட்டு விலகுகிறானோ அந்த மனுஷனும் மனுஷின் நாய்க்கு ஒப்பாக ஆண்டவர் பேசுகிறார். நீ மறுபடியும் விட்டதையே செய்ய நீ புறப்படுகிற, அதனால பரலோக ராஜ்யத்திற்குள் நீ என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. இதில் ரொம்ப கவனமா இருக்கணும். கிறிஸ்தவர்களாகிய நாம ரொம்ப ரொம்ப கவனமா இருந்து வேதத்தின்படி நாம் ஆண்டு அனுபவிக்க எவைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நாம் ஆண்டு அனுபவித்து கர்த்தருக்குள் பயந்து நடுங்கி வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தம்மை அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து 2 கொரிந்தியர் 1:9 வாசித்தா இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 1:9 வாசிக்க கேட்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே என்ன செய்திருந்தாங்க? மரணம் வரும்னு என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் நிச்சயித்திருக்கணும். பயப்படக்கூடாது. மரணம் எந்த வயசுல வேணாலும் வரலாம். மரணம் எப்போது வேண்டாலும் நம்ம சந்திக்கலாம். மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்புவிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் நமக்கு கடவுளா இருக்கிறதுனால மரணம் நம்மளை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த நம்பிக்கைக்குள்ளதான் சபைக்குள்ள வரணும். புரியுதுங்களா? புதிதா வருகிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். என்னுடைய ஓட்டம் முடியும் போது, என்னுடைய ஓட்டத்தின் இறுதி கட்டத்தை நான் நெருங்கும் போது, என்னுடைய சுவாச காற்று இந்த சரீரத்திலே
பிரியும் போது இயேசு எனக்கு சொல்லியிருக்கிறார், மரணம் என்னை மேற்கொள்வது இல்லை, பாதாளம் என்னை விழுங்குவது இல்லை, நான் நித்திய வாழ்க்கைக்குள் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன் என்று நிச்சயத்தோடு, அதாவது மோட்ச லோகத்திற்குள் நான் சென்று மோட்ச லோகத்தில் இருக்கிற கடவுளோடு நான் வாழுவேன் என்று ஒரு தீர்மானத்தோடு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியில நீங்க வாழ வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில மரணத்தை எதிர்பார்த்து நின்னார். எப்ப வேணாலும் அவருக்கு மரணம் வரலாம், அவர் போகிறதுக்கு ஆயத்தமா நின்னார். இன்னைக்கு அதே கேள்வி சபையை பார்த்து கேட்கிறேன், இதை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன், மரணம் எப்ப வந்தாலும் நாம் போகத்தக்கதாக ஆயத்தம் நமக்குள் உண்டா? மரணத்தின் அதிபதி அவன் நம்மை வாரிக்கொண்டு போகாதபடி ஆண்டவராகிய இயேசுவின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இதுதான் இன்னைக்கு கேள்வியாக வைக்கப்படணும். திருச்சபை மக்களுக்கு இது கேள்வி. உலகம் முழுவதும் சத்தியத்தை அறிந்த ஜனங்களுக்கு தேவையான ஒரு கேள்வி. நான் ரட்சிக்கப்படுகிற அந்த தருவாயில் இருக்கும் போது, ஒரு ஆபத்தான கட்டத்திலிருந்து உயிருக்கு போராடி கொண்ட இந்த நேரத்தில் கர்த்தருடைய கழுத்துல கத்தி வைத்தது போல கேட்டாரு, இப்போ உன் ஜீவன் பிரியும்னு சொன்னா நீ எங்கே இருப்பாய்? உன்னை மரணம் வந்து ஆட்கொள்ளும் என்று சொன்னால் நீ எங்கே இருப்பாய்? மரணத்தை ஜெயித்தவர் என்ன பார்த்து கேட்டாரு, மரணத்தை வென்றவர் என்ன பார்த்து கேட்டாரு. உடைக்கப்பட்டேன், என்னுடைய பாவங்களை உணர்ந்து உடைக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து, வேண்டாம் வேண்டாம், இனி உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் உள்ள நட்புகள் எனக்கு வேண்டாம், உலக ஆசாபாசங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தில் உள்ளவைகள் என்னை வாரிக்கொண்டு போகத்தக்கதாக பாவம் எனக்கு வேண்டாம், மதுபானம் எனக்கு வேண்டாம், புகைப்பழக்கம் எனக்கு வேண்டாம், தீயவர்கள் எனக்கு வேண்டாம், நல்லவர்களோடு நான் வாழ விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவி அக்கிரமங்களை மன்னித்து இன்னைக்கு அவருடைய வேத புஸ்தகத்தை கொடுத்து உலகம் முழுவதும் ஓடுன்னு சொல்லி ஓட வைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. மரணத்தை குறித்த ஒரு எச்சரிப்பு சத்தம் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளில் இன்னைக்கு சொல்லணும்னு சொல்லி தேவனால் நான் அனுப்பப்பட்டு தேவ வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். முதல்ல எல்லாரும் பைபிளை எடுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்க. சொல்லும் போது ஷார்ப்பா கவனமா என்ன அதிகாரம் சொல்றாரு கவனிக்கணும். இப்ப மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே, நல்லா கவனிக்கணும், ஜீவனுடைய நாம என்ன பிரமாணத்திற்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அடுத்தது, என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வந்து இனி என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இருக்கட்டும்னு முடிவு பண்ணிட்டா, பாவத்தையும் பாவத்தின் சம்பளத்தின் மரணத்தையும் வென்ற இயேசு பைபிளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த 2 பிரமாணங்கள். அது ஒரு மனுஷன் பூமியில பிறந்தா இது 2ல தான் வாழணும். வாழ்ந்து என்ன செய்யணும்? கடைசியில சாகணும். சாகும்போது எங்க போய் நிக்கணும்? பாதாளம் என்கிற வேதனையில போய் நிக்கணும். இப்ப இயேசு வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் புதிய ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணி, புதிய ஒரு வரலாறை உண்டு பண்ணி, புதிய ஒரு திட்டத்தோடு கூட தன்னையே ஒப்பு கொடுத்து இப்ப சொல்றாரு, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நின்று நம்மளை என்ன செய்யுது? விடுதலை ஆக்கிற்றே. ஹல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாக ஆராதிக்கவும் தெய்வம் என்று நம்பி அவங்க இயேசுவின் பாதத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ
அவங்களுக்கு இந்த வசனம் அப்படியே பொருந்தும். இந்த வசனத்தின்படியே இயேசு என்ன செய்வாரு, அவங்கள பூமியில எல்லா விதத்திலும் நடத்தி. ஏன்னா பிரமாணம் மாறுது. பிறக்கும் போது பாவ பிரமாணம், அப்பா அம்மா ரட்சிக்கப்படாதவங்க, அப்ப நாமளும் பாவத்துல தான் பிறந்திருப்போம். இப்ப நம்ம வாழும்போது பாவத்தை பார்த்து வாழ்றோம், பாவத்துல கலந்திருக்கிறோம். நம்மளும் பாவக்கரைகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவங்க. இப்ப நமக்கு முடிவு மரணம். மரணம் வந்ததுக்கு பிறகு பாதாளம். இப்ப இதுல இருந்து இடையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, இடையில தடுத்து நிறுத்தி, அப்படி பயணிக்கிறவங்களை தடுத்து நிறுத்தி, இல்ல என்னுடைய பிரமாணத்துக்குள்ள நீ வா, என்னுடைய மாம்சத்துக்குள்ள நீ வா, என்னுடைய ரத்தத்துக்குள்ள நீ வா, என்னுடைய உடன்படிக்கைகளுக்குள்ள நீ வா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நீ வா. இந்த பாவம் என்கிற பிரமாணத்தையும் இந்த மரணம் என்கிற பிரமாணத்தையும் உன்னை விட்டு நான் என்ன செய்கிறேன், விலக்கி உன்னை நான் என்ன செய்கிறேன், மீட்டு கொள்ளுகிறேன். மீட்டு கொள்ளப்பட நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். புரியுதுங்களா? சபை அப்படின்னா நீங்க உற்சாகமா வரணும். இயேசுனா நீங்க உற்சாகமா கேட்கணும். உங்களை ஒருத்தர் புஷ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. சபை ஜனங்களுக்குள்ள யாரோ பிடித்து கடினமா உங்களை நடத்தி கசப்பானது ஒன்ன குடிக்க வைக்கிற மாதிரி நீங்க சபைக்கு வரக்கூடாது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வசனம், தேவனுடைய பிரசங்கம், தேவனுடைய ஆராதனை பாடல்கள் உங்கள் அறியாம உள்ளத்துல ஒரு ஆனந்த மகிழ்ச்சியோடு, ஒரு ஆனந்த தொனியோடு கூட அவரை துதித்து பாடி அவர் வைத்திருக்கிற அத்தனை கிருபைகளை நீங்க என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்ப நீங்க அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா பாவம் என்கிற பிரமாணத்தில் இருந்தும் மரணம் என்கிற பிரமாணத்தில் இருந்தும் நீங்களும் நானும் என்ன ஆயிருவோம், விடுதலை ஆகிருவோம். ஆமென் சொல்லுங்க. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரிக்கிற நீங்களும் இனி மரிப்பதில்லை, மரணம் உங்களை என்ன செய்வதில்லை, ஆண்டு கொள்வதில்லை. ஒரு முறை நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருந்த அசம்பிளி ஆஃப் காட் சபையில இருந்த ஒரு சகோதரர், அவர் பாருங்க ஆள் நல்லா 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டார். 58 ரிட்டையர் ஆயிட்டாரு. ஆள் நல்லா ஒரு 5.75 அடி இருப்பாரு, நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாரு. ஆளை பார்த்தா தெரியாது ஒரு வியாதிஸ்தர்னு சொல்லி. அந்த அவருடைய மனைவியும் கொஞ்சம் நல்ல ஃபெய்த்தான ஆளு, சபையில நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷியா இருந்தாங்க. இவர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஆராதனை, ஆவில நிறைந்து கைகளை நல்லா அப்படி அசைத்து ஆராதனை. அப்புறம் வார நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சந்து பொந்துல நின்றுக்கிட்டு பொட்டி கடைகள்ல வேறொரு ஆவில நிறைந்து அங்கு ஒரு ஆராதனை. என்ன ஆராதனை? புகைப்பழக்க ஆராதனை. அப்ப புகைப்பழக்கம் இருக்கிற ஆளுக்கு சாதாரண குடிப்பழக்கமும் இருக்கும், புகைப்பழக்கம் இருக்கிற ஆளுக்கு குடிப்பழக்கமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா ஆவிலை நிறைந்து ஆராதனை. கம்யூனனை ஏன் எடுக்காதீங்க பாவம் செய்துட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, அந்த மனுஷன் அப்படியே நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன். பிளட் கேன்சர்னு கடைசி கட்டத்துல தான் தெரியுது, அது வரைக்கும் தெரியல பாருங்க. முதல் கட்டத்துல தெரிஞ்சிருந்தாலும் காப்பாற்ற முடியும், 2வது கட்டத்துல தெரிஞ்சிருந்தாலும் காப்பாற்ற முடியும். அதனாலதான் கம்யூனியன் கொடுக்கறதுல ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றதே சொல்லிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது என்னன்னு தெரியாம எடுத்து தேவனுக்கு பிரியமில்லாததை செய்தீங்கன்னு வைங்க. பெந்தகோஸ்த சபைகளுக்குள்ள பார்க்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை படித்து பயந்து நடுங்கி எடுங்க. இல்லைன்னா நீங்க அதை விட்டு தூரமா நிற்பதே உங்களுக்கு நலமா இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியை கொண்டு இதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிளட் கேன்சர் என்கிறது முதல் கட்டம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன செய்திருக்கலாம்? காப்பாத்திருக்கலாம். 2வது நிலையில தெரிஞ்சிருந்தாலும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா இவருக்கு பிளட் கேன்சர் எப்ப தெரிய வந்துச்சு தெரியுமா? கடைசி ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ். இவரை கொண்டு போய் செக்அப் பண்ணி பிளட் எல்லாம் டெஸ்ட் எடுத்து பிளட் கேன்சர் சொல்லி எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுடைய மொத்த சமாதானத்தை இழந்து, மொத்த சந்தோஷத்தை இழந்து, ஒவ்வொரு நாளும் மரண போராட்டம். ஆஸ்பத்திரியில நைட்ல ஆனா, இரவு ஆனா தூங்க விட மாட்டாரு பக்கத்து வார்டுல இருக்கிற ஆளெல்லாம். ஐயோ வந்துட்டாங்க, ஐயோ வந்துட்டாங்க. என்னையா வந்துட்டாங்க? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியல, யாரும் வரல. ஐயோ சங்கிலியோட ஒருத்தன் பயங்கரமா நிக்கிறான் பாருங்க, ஐயோ என்ன கொண்டு போகிறதுக்கு பொல்லாத ஒரு ஆவிங்க நிக்குது பாருங்க அப்படிம்பாரு.
மரணத்துக்கு அருகாமையில் அவர் நிக்கிறதுனால இப்ப அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. தன்னை பிடித்து போக வருகிற ஆவிகளை பார்க்கிற ஒரு அனுபவம் பாருங்க. கடைசி கட்டத்தில் பயம், இரவு முழுவதும் தூங்குறது இல்ல, யாரையும் தூங்க விடுகிற அந்த ஆவிகளை பார்க்கும் போதே மிரளலிங்க. மரணத்திற்கு அருகாமையில் இருக்கும்போது வருவான் சாத்தான், புடமிட்டு பார்க்க வருவான் சாத்தான் வருவான். இயேசுடைய ரத்தம் எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கு இவனுக்குள்ள. இயேசுடைய ரத்தத்தை பெற்ற இவன் எவ்வளவு பயபக்தியா வாழ்ந்தான், எவ்வளோ அடக்க ஒடக்கமா வாழ்ந்தான், எவ்வளோ நன்னடத்தை இவனுக்கிட்ட இருக்குது. இவனுக்கிட்ட நம்மளுடைய காரியம் ஏதாவது இருக்குதா? இவனை இழுத்துட்டு போக முடியுமா? வருவான் சாத்தான் வருவான், உண்மையிலேயே வருவான். இதெல்லாம் பொய்க்கு சொல்ற காரியம் இல்லை, வருவான். ஆனால் நீதியாய் வாழ்ந்து முடிக்கிற தேவ பிள்ளைகளுக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ தூதர்களால ஒரு மீட்பு உண்டாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அங்க நடந்த காரியம் என்னன்னா, அவரு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன், இனி உங்களுக்காக பயந்து வாழுவேன், இனிமே ஊழியம்தான். எப்ப? 4th ஸ்டேஜ்ல. இனிமே உங்களுக்கு ஊழியம், நான் போறேன் பார்க்க. ஐயோ பிரதர், ஐயோ தூங்க முடியல பிரதர், நைட்டானா எல்லாத்தையும் அவர் சொன்னதை தான் நான் சொல்றேன். இறந்துட்டார் அவரு, சரிங்களா? இறந்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னால நடந்த அத்தனை உங்களுக்கு சாட்சியா நான் சொல்றேன். மரணத்துல பாதாளத்துல தேவ பிள்ளைகள்னு சொல்லி கொண்டிருந்தாலும் பாவம் நமக்குள் இருந்து ஒரு மனிதன் மரிப்பானானால் அந்த பாவம் அவனை வாரிக்கொண்டு பாதாளத்திற்குள் போகுங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல சாட்சி, கவனிக்கணும். அப்ப அவர் சொல்றாரு, அவ்வளவு நாள் எங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஓடி ஆடி நல்ல தெம்பிருந்து உலகத்துல சம்பாதிக்கிற வரைக்கும் இயேசுவை பத்தி அக்கறை இல்லை. இப்ப கவர்மெண்டே எட்டி வதைக்குது, சீப்போ உனக்கு 58 வயசு ஆயிருச்சுப்பா, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு. அப்புறம் இவர் ஊழியம் செய்யறாராம். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் ஊழியம்? நீ கிளவேன்னு சொல்லிதானே கவர்மெண்டே உன்னை விரட்டுது, அப்புறம் என்ன ஊழியம் வேண்டி கிடக்குது? சிலால் ரொம்ப ஞானமா ரிட்டையர் ஆகி பென்ஷனை கையில வாங்கும் போது, நான் கர்த்தருக்காக ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். ஒன்னும் நடக்காது. உன் ஊழியத்துல ஒரு வயிற்று வலி கூட சரியா போகாது. உண்மையா சொல்ற. 4 ஆத்மா வேணா நடத்தலாம், இயேசுவை பத்தி வேணா அறிமுகப்படுத்தலாம். எவன் ஒருவன் துணிந்து தன் வாலிப பிரயாத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே நின்று தேவனுக்காக பணி செய்கிறானோ அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை இயேசு செய்வார். அல்லேலூயா. கடைசி கட்டத்தில் சொல்றாரு, நான் ஊழியம் செய்ய போறேன். நான் சொன்னேன் ஊழியம் எல்லாம் இருக்கட்டும், வேதத்திலிருந்து ஒரு அதிகார வசனத்தை எடுத்து கொடுத்து இதை தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க. நான் அவருக்கு சொன்னேன், கண்ணை மூடுனா பரலோகத்தில் இருக்கணும். நாம கண்கள் மூடுனா எங்க இருக்கணும்? பரலோகத்தில் தேவனோடு இருக்கணும். எதெல்லாம் உங்க இருதயத்திலிருந்து அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற உங்க உள்ளம் தேடுதோ அதை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். 1 வார காலத்துல அந்த மனிதன் மரித்து போனார். திரும்ப அவர் ஜீவன் பெறுவதற்காக என்ன அனுப்பல, கடைசியா எச்சரித்து பாவறிக்கை செய்து நீ உன் ஆயத்தப்படுத்திக் கொள்ளு. இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது. பிசாசு வந்து நிற்கதோ சங்கிலில கட்டிட்டு இழுத்துட்டு போகிறது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்ப மனம் திரும்பலாம் நினைச்சீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. அதெல்லாம் லட்சத்துல ஒரு ஆளு, கோடியில ஒரு ஆளுக்கு இது மாதிரி கொடுப்பார் ஆண்டவர். மனம் திரும்பு, அவர் வேலை அந்த ஆள் மேல வச்ச கிருபை. எப்போதும் தேவனுக்குள் நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாவத்தை குறித்து நம்ம புரட்டி பார்க்க போனா அது கொடியது. அதற்காக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் மகிமையானது. சங்கீதம் 116:15 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கான். வாசிக்கலாமா எடுத்தவங்க? 116:15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு என்னதுங்க? அருமையானதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு தான் விளக்கரை இயேசு செலுத்தினார்.
அதற்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. நீங்க வாழணும். எப்படி வாழணும்? பரிசுத்தவான் என்கிற பெயரோடு வாழணும். கர்த்தருக்கு நான் பயந்து வாழுகிறேன் என்ற அச்சத்தோடு வாழணும். அப்படி வாழுகிறவர்களுக்கு அந்த மரணத்தில் ஆண்டவர் பாருங்க, அவருடைய பார்வைக்கு அது அருமையான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்குள்ள அடக்கம் செய்கிற பரிசுத்தவான்களுடைய மரணங்களை நான் சொல்லுவேன், 100% அது தேவனுக்கு பிரியமான ஒரு மரணம். அதனாலதான் அதிகமா துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், ஏன் துக்கப்படுறீங்க, ஏன் துக்கமுகமா இருக்கிறீங்க? இல்ல, கிறிஸ்து மறுபடியும் வருவார்ல, அவர் ஆளுமை செய்யும்படி வருவார். 6000 ஆண்டு காலம் இந்த பூமியை ஆளுகை செய்ய வருகிறார்ல. அப்ப அவர் சொல்றாரு, அவர்களையும் கூட கொண்டு வருவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை நம்பணும். இழந்திருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், உறவுகள் இழந்திருக்கலாம், பிள்ளைகள் இழந்திருக்கலாம், பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், உற்றார் உறவினர்கள் நீங்க இழந்திருக்கலாம். அவங்க பரிசுத்தவான்களா மரித்தாங்களா? நிச்சயித்துக் கொள்ளுங்க, அவங்க இயேசு மறுபடியும் பூமிக்கு வரும்போது அவர்களை கொண்டு வருவார். நாமும் அவருக்குள் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அப்ப இதை குறித்து ஒரு அதிகாரத்தை நம்ம முழுமையா நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8 - 12 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். சீக்கிரம் வாசிக்கலாம். நாம் பாவிகளா இருக்கையில் யாரு மரித்தா? நாம் எப்போது எப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது? நல்லா கவனிக்கணும் வசனத்தை. நாம நீதிமான்களா இருக்கும்போது இல்ல, நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும்போது அல்ல, அல்லது அப்படிப்பட்டவர்களுக்காகவும் அல்ல. இயேசு நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லது செய்றவனுக்கு நம்ம நல்லது செய்வோம். உங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. உங்களை உபத்திரவப்படுத்தினவங்களுக்கு செய்வீங்களா? இயேசு செய்தார். உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களுக்கு நீங்க செய்வீங்களா? இயேசு செய்தார். உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்க செய்வீங்களா? யார் செய்தா? இயேசு செய்தார். நாம் பாவிகளா இருக்கையில், பாவம் நம்மளை சூழ்ந்திருக்குது, உலகம் பாவத்தில் நிறைந்திருக்குது. கிறிஸ்தவர்களுக்கே எது பாவம்னு தெரியல. நிறைய பேருக்கு எது பாவம்னு தெரியல. வன்கண்ணுனா பாவங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுகிற கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு பாவம், பாதாளம் தான் உங்களுக்கு முடிவு. நீங்க துர்ச்செய்தியை பரப்புகிற கோல் மூட்டுகிறவளா இருக்கீங்கன்னா பாவம், உங்களுக்கு பாதாளம் தான் நிரந்தரம். நீங்க சண்டை செய்கிறவர்களாக, கலகம் உண்டு பண்ணுகிறவளா இருக்கிறீங்களா, சமாதானம் பண்ணுகிற அனுபவம் இல்லையா, உங்களுக்கெல்லாம் பாதாளம்னு வேதம் சொல்லுது. நீங்க எந்த சபையில வேணாலும் இருக்கலாம், நீங்க எவ்வளவு கால விசுவாசியா வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பிறரை மன்னிக்க முடியாம இருக்கிறீங்களா, பாவம். அதுவே ஆண்டவர் உன் பாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுவது இல்லை, உங்களுக்கு நிரந்தரம் பாதாளம். அப்ப வேற என்ன? துரோகிகள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள், கள்ளர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழாதவர்கள், பாவிகள். பெரிய பெரிய பாவத்தெல்லாம் விட்டுறது, கொள்ளையடிக்கிறது, கத்தி தூக்குறது, விபச்சாரம் பண்றதெல்லாம் விட்டுட்டு கோல் மூட்டுறது, கலகம் செய்கிறது, இங்க இருக்கிறது அங்க கொண்டு போறது, அங்க இருக்கிறது இங்க கொண்டு போறது, பிசாசுக்கு ஊழியம் செய்யறது, அதெல்லாம் போய் அங்கதான் நிற்பீங்க. சபைக்குள்ளே கலகம், குடும்பங்களுக்குள்ளே கலகம், உறவுகளுக்குள்ளே கலகம், கலகத்தின் ஆவி அவங்களை பிடிச்சிருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். நம்ம புத்திரர்களா? கண்ணால் காண்பதும் பொய், காதால் தீர விசாரிப்பதே. தெரியாத விஷயத்தை ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மேல இருக்கும் கணக்கு. எதையும் தீர விசாரியாமல் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால்
அந்த மனிதனோ அந்த மனுஷியோ ஒரு நீதிமானா இருந்தா நீங்க அகப்படுவீங்க. அதெல்லாம் விட்டுடணும். அது உங்க வேலை கிடையாது. நியாயம் தீர்ப்பது உங்க வேலை கிடையாது. குறை பேசுவது உங்க வேலை கிடையாது. தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவது தேவ பிள்ளைகளுக்கு அது அழகில்லை. தேவனோடு வாழ விரும்புனீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். அந்த பரிசுத்தவானுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது. அல்லேலூயா. இதை சொல்லுகிற ஊழியர்கள் தேவை. இதை பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் தேவை. காணிக்க வருது, தசமபாக வருதுன்னு சபைய ஆட்களை பிடிச்சு வைக்கிற ஊழியக்காரன் கர்த்தருக்கு தேவையில்லை. கடிந்து முகமுகமாய் எச்சரித்து பேசுகிறவர்கள் தான் தேவனுக்கு தேவை. ஏன்னா பாதாளம் கொடியது பாருங்க. அங்க விழ வேணான்னு சொல்லி நீங்க தடுத்துட்டீங்கன்னா உங்க ஊழிய பாதையில கர்த்தருடைய பார்வையில நீங்க என்ன செய்றீங்க? நீதியின் பாதையில நிக்கிறீங்க. இதெல்லாம் பூசி மொழிகி சபை கலைஞ்சிரும், ஆளுங்க போயிருவாங்கன்னு பயந்தீங்கன்னு வைங்க, இந்த இடத்துக்கு அவங்க போறதோடு மாத்திரமல்ல, அவங்கள வழி நடத்தினவங்களும் அங்கதான் போய் நிப்பாங்கன்றதை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கு. எச்சரிக்கை. சரி, தொடர்ந்து விட்ட வசனத்திலிருந்து வாசிங்க. இப்படி நாம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக இயேசுவாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென் சொல்லுவோமா? இயேசுவால என்ன இருக்கு நமக்கு? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவால நமக்கு என்ன இருக்குது? ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறேன்? காப்பாற்றப்படுவது. ரட்சிப்புனா என்னங்க? காப்பாற்றப்படுவது அல்லது மீட்கப்படுவது. இந்த ரெண்டு வார்த்தை கரெக்டா பொருந்தும். ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு பாதாளத்தில் நீங்க விழுந்துராதபடி உங்களை மீட்டெடுக்கிறாரு, இல்லைன்னா உங்களை அதுல விழுந்துராதபடி உங்க கைகளை பிடிச்சு அப்படியே தூக்கி காப்பாற்றுகிறார். இதுதான் ரட்சகர், இதுதான் ரட்சிப்பு. இதுல நீங்க என்ன பண்ணணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுவீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஏசாயா 38:18 வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயா 38:18 கடைசியாக வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. பாதாளத்தில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை, அடுத்தது என்ன சொல்லி இருக்குது? நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நல்லா துதிக்க பழகுங்க. மரணம் உங்களை மேற்கொண்டதா? மௌனமா இருக்காதீங்க. ஏன்னா ரெண்டு காரியம் பாருங்க. மறுபடியும் முதலிருந்து வாசிங்க. பாதாளம்னா பாதாளத்துல இறங்குகிறவர்கள் அங்க போய் துதிக்க போறது கிடையாது. அப்ப அவர்கள் பாவத்துல வாழ்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாதாளம் அதை மேற்கொள்ளும். அடுத்தது மரணம் என்று சொன்னால் சாத்தானுக்குரியது. பிசாசு கர்த்தரை போற்ற போவதில்லை, பிசாசுக்கு உண்டானவர்களும் கர்த்தரை என்ன செய்ய போறதில்லை? போற்றி புகழ்ந்து பாட போகிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களா சபைக்குள்ள நீங்களும் இருக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. வேதம் தெரிஞ்சனால தான் நான் வலியுறுத்தி பேசுறேன். கையை தட்டுங்கன்றேன், சத்தமா பாடுங்கன்னு சொல்றேன், ஸ்தோத்திரங்களை எடுங்கன்றேன். ஏன் நமக்கு என்ன மௌன விரதமா இங்க நமக்கு என்ன வேண்டுதல்? அதாவது அப்படியே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கடை மூடிட்டு அப்படியே பார்த்துட்டு ஏன் மாறணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அதெல்லாம் அங்க போய் விழுந்துட்டு தேட முடியாது, மரித்தவர்களும் அதை செய்ய முடியாது. உயிரோடு இருக்கிற நாம உயிரோடு இருக்கிறவனே செய்வான்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னா, ஜீவனுள்ள தேவனை உடையவர்களாகவும் ஜீவனுள்ள தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் பாவத்திற்கு விலகினவர்களாகவும் பரிசுத்த உடன்படிக்கை வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக வாழ்ந்தா
கர்த்தருடைய வருகையில நாம் இடம் பிடிக்க முடியும். கர்த்தரால நாம் என்ன செய்ய முடியும்? மரணத்திலே காப்பாற்றப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுவோமே. இதை குறித்து கடைசியாக ஒரு ஜெபத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. தேவையான சத்தியத்தை அவருடைய வசனத்தினூடா பேசிட்டாரு. பேசப்பட்ட சத்தியம் ஒரு கட்டுக்கதை அல்ல, நித்திய ஜீவன், மோட்ச லோகத்துக்கு போகிற வாசல். அது மோட்ச லோகத்துல நீங்க இடம் பிடிக்கும்படி எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். அது இயேசு வார்த்தையா இருக்கிறார். இயேசு வசனமாய் வந்தார். அந்த வசனத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு பேசினார். இதை கேட்டு மனம் திரும்புபவர்கள் பாக்கியவான்கள். இதை கேட்டு ஒப்பு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மரணத்திற்கு பிறகு பாதாளத்திலே அகப்பட்டு போகாதபடி இந்த பூமியில கொடுக்கப்பட்ட வாய்ப்பை, நல்ல பாக்கியத்தை நீங்க சுதந்தரித்து கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம். தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருடைய கரத்துல எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து ஒப்பு கொடுக்கலாமா? பாதாளமும் மரணமும் என்னை மேற்கொள்ள கூடாது இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. பாதாளமும் மரணமும் என்னை மேற்கொள்ள கூடாது இயேசுவே. பாவத்திலே நான் மூழ்கி விடாதபடி, பாதாள வல்லமைகள் என்னை ஆண்டு கொள்ளாதபடி என்னை காப்பாற்றும் இயேசுவே. சொல்லுவீங்களா? மரணம் என்னை வாரிக்கொண்டு போகாதபடி, பாவத்தின் சம்பளம் மரணத்தை நான் அனுபவிக்காதபடி, என்னை காப்பாற்ற மீட்டுக்கொள்ள இயேசு செய்த பெரிய தியாகத்தின் அடிப்படையில் என்னை இரட்சிப்பீராக, என்னை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவே, என்மேல் கிருபையா இருப்பீராக. உம்முடைய அன்பை விளங்கச் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே என்னை சுத்திகரிப்பதாக, என் குறைகளை சுத்திகரிப்பதாக, என் குற்றங்களை சுத்திகரிப்பதாக. இயேசுவின் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், வேண்டுதல் செய்கிறேன். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன்.